ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஜா தீன்சா குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரோட்டீன் ரிச்சான மீன் மேக்கர் வச்சு ஒரு 65 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க, ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்து நல்லா சுடுதண்ணி நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு இப்போ நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மீன் மேக்கர் எடுத்திருக்கேன். உங்கள் தேவைக்கேற்ப கூட குறைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை சுடுதண்ணியில் வச்சு நல்லா ஒரு கொதி வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா சாஃப்டாயிரும். பாருங்கள், இப்படி நல்லா அமுத்தி விட்டு நல்லா ஒரு கொதி வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா சாஃப்ட் ஆயிரும். இது நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக பச்சை தண்ணியை இது பண்ணி அலசி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இது பச்சை தண்ணியில் ஒரு அலசிட்டு நல்லா நம்ம வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ தூரம் தண்ணி இருக்குல்ல, தண்ணியோடு வந்து நம்ம மசாலா போட்டோம்னா நம்ம பொரிச்சு எடுக்கும்போது உள்ளே உள்ள தண்ணி இருந்தனால அது டேஸ்ட்டாகவும் இருக்காது. அதனால் நல்லாவே புழிஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்போ வந்து நமக்கு இது வந்து நல்லா பிடிச்சி நல்லா மேக்னேட் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். இஞ்சி பேஸ்ட் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் 3 டேபிள் ஸ்பூனு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா பைண்டிங்க்கு யூஸ் ஆகும். கார்ன்ஃப்ளவர் மாவு அதிகமாக போடும்போது தான் உங்களுக்கு வந்து நல்லா அந்த மொறுமொறுப்பு தன்மையெல்லாம் நிறையா இருக்கும். நான் வந்து வெறும் சில்லி பவுடர் யூஸ் பண்ணனால நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஃபுட் கலர் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மீன் மேக்கரில் வந்து ஃபுல்லாக எல்லா பக்கம் படுற மாதிரி நம்ம நல்லா பிரட்டி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கையை வச்சு நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லா மீன் மேக்கர்லேயும் வந்து மசாலா நல்லாவே பிடிச்சிருக்கணும். இது வந்து தண்ணியோடு இருந்துச்சுன்னா நம்ம பொரிச்சு எடுக்கும்போது சிரமமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாவே இருக்காது. நல்லா தண்ணியை இருத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மசாலா போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு நல்லா ஊறிக்கட்டும். ஊறிட்டு நம்ம பொரிக்கும் போது நல்லா ஜூஸியாக, வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். பொரிச்செடுக்கிற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ரொம்ப நல்லா ஹீட் ரொம்ப காஞ்சிடக்கூடாது. பாருங்கள், இந்தளவுக்கு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு பார்த்தேன். இன்னும் லைட்டாக எண்ணெய் காயணும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம அந்த மீன் மேக்கரை சேர்த்துக்கலாம். இந்த மீன் மேக்கர் ரெசிபியை செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப டைமும் எடுக்காது. மீன் மேக்கரை வேக வச்சுட்டு இந்த மாதிரி மசாலா போட்டு நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு பொரிக்கலாம். உடனே பொரிக்கிறா இருந்தாலும் வச்சு சாப்பிட்லாம். இது கொஞ்சம் நேரம் ஊறிச்சுன்னா நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம இப்போ மீன் பொரிக்கும் போது, சிக்கன் பொரிக்கும் போதெல்லாம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்குவோம்ல, அது மாதிரி இதுலேயும் போட்டுக்கிட்டா அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதை நல்லா ஒரு 2 தடவை பிரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், கலரு எப்படி சூப்பராக இருக்குன்ட்டு. இது வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்க கூட இது சாப்பிட்டா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க கூடயும் நல்லா கொடுக்கலாம். சூப்பரான, சிம்பிளான, ரொம்ப டேஸ்டியான மீன் மேக்கர் 65 ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சூப்பரான, அழகான மீன் மேக்கர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சாப்பிட்லாம்.